தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை சாத்தியப்படுமா? பிள்ளையான் விவகாரம் தொடர்பாக நடக்கப் போவது என்ன? தையிட்டி இசைவிகாரை காணி அளவீடுகள் தொடர்பாக நடந்து கொண்டிருப்பது என்ன? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒன்றிணைவு என்பது நெடுங்காலமாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளில் ஒன்றாக இருக்கின்றது. ஒரு மிக பெரிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் மக்களினுடைய நம்பிக்கைக்குரிய கட்சியாக இருந்த கட்சிகள் இப்போ பிளவடைந்து தனித்து செயல்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேசுகின்ற பொழுதும், சர்வதேசத்துக்கான எங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற பொழுதும், தனித்தனியாக அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளில் இருந்து மட்டும் தாங்கள் கடிதங்களை அனுப்புவதோ அல்லது உயர் அதிகாரிகள் வருகின்ற பொழுது, சர்வதேசத்தினுடைய உயர்மட்ட குழுக்கள் வருகின்ற பொழுது, பேச்சுவார்த்தையை நடத்துகின்ற பொழுதும் தனித்தனியான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை சார்ந்தோ அல்லது தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்கள் சார்ந்தோ இதுதான் பொதுவான நிலைப்பாடு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இது மிக பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விமர்சனம். இது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகளுடைய ஒன்றிணைவால தான் நிச்சயமாக சரிவரும் என்று ஒரு தரப்பினர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு தரப்பினர் இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகளுடைய ஒன்றிணைவு என்பது உண்மையிலேயே தேசிய பரப்பில் பயணிக்கின்ற அல்லது தமிழ் தேசியத்தை கொள்கைகளாக கொண்ட கட்சிகளுடைய ஒன்றிணைவோடு தான் செயல்பட வேண்டும் என்கின்ற ரெண்டு விதத்தில் பார்க்கப்படுது. உண்மையிலேயே இதனுடைய விளக்கம் என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் எப்படியாவது ஒன்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய ஒரு ஆதரவை தமிழரசு கட்சி தேடியிருந்தது. இது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதாவது என்ன நிலைப்பாடுன்னா, இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்காத ஒரு கட்சி அல்லது முன்னைய காலகட்டங்களில் போராட்ட வடிவங்களை விமர்சித்த ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி வைக்கிறதோ அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை தேடிக்கொள்றதோ எந்த அளவில் தமிழ் தேசிய கொள்கைகளோட ஒன்றிணைந்து போகும் என்கின்ற ஒரு விமர்சனம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கூட்டணியோட முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போலான ஒரு நிலைப்பாடு தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போட ஒரு கூட்டணிவை வைக்கின்ற பொழுதும் ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கிற ஏனைய கட்சிகள், புலட்டிலோ போன்ற ஏனைய கட்சிகளோட ஒரு கூட்டமைப்பு அல்லது கூட்டணிவு வைக்கப்படுமாக இருந்தால் அது ஒரு வகையில் சாத்தியப்பாடாகத்தான் இருக்கிறது. என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட முன்னைய காலகட்டங்களில் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தது. தமிழரசு கட்சி இந்த கட்சிகளோட கூட்டணியை வச்சு ஒரு கிளை கட்சிகளாக ஒன்றிணைந்த ஒரு கட்சியாகத்தான் இவர்கள் இருந்திருந்தார்கள். ஆனால் இப்போ இதில் இந்த சமூடமை கட்சியை உள்ள சேர்த்துக்கொள்றதுல சிக்கல் நிலைமைகள் இருக்குது. ஏண்டா சந்திரகுமார், அதில் இருக்கிற சந்திரகுமார் மிகப்பெரிய அளவிலான தமிழ் தேசியத்துக்கு எதிரான சில செயல்பாடுகளை அல்லது சில போராட்ட வடிவங்களை விமர்சிக்கின்ற சில நடவடிக்கைகளை மேற்கொண்ட வகையில் ஸ்ரீதரன் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களை முன்வைச்சு வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. முன்னைய காலகட்டங்களில் மஹிந்த ராஜபக்ச அவர்களோட இணைந்து செயல்பட்ட ஒரு நபரோட எப்படி நாங்கள் இந்த கூட்டணியை வைத்துக் கொள்ள முடியும்? தூய தமிழ் தேசிய அரசியல் பேசுவதற்கும் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை மட்டுமே சிந்தித்து அல்லது ஒரு அபிவிருத்தி அரசியல் என்ற வகையில் தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கிகளை சேகரிப்பவர்களுக்கும் நாங்கள் வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பொருள்பட ஸ்ரீதரன் அவர்கள் இதை தொடர்ந்து விமர்சித்து வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இன்னொரு வகையில் இது பார்க்கப்படுகின்றது. கிளிநொச்சியில் இரண்டு பெரிய ஒரு தலைவர்கள் அல்லது இரண்டு பெரிய ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் அங்கே கோலோச்சி இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஒன்று ஸ்ரீதரனுக்கான ஒரு வாக்கு வங்கிகள் அங்கே இருக்குது. அதே மாதிரி சந்திரகுமார் அவருக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டுள்ள மக்களுடைய தொகையும் அங்கே இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இப்படியான நிலைப்பாடுகளை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த சந்திரகுமார் அவர்களையும் இந்த கட்சியோடு இணைத்து கொண்டால், அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைந்து செயல்படுகின்ற அவரையும் தமிழரசு கட்சியோடு இணைத்து கொண்டால் ஏதோ ஒரு வகையில் கிளிநொச்சியில் மிகப்பெரிய ஆதரவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற வகையில் தமிழரசு கட்சியில் ஒரு சாரார் செயல்பட்டு வருகின்றார். இன்னொரு வகையில் இது பார்க்கப்படுகின்றது என்னென்றால், கிளிநொச்சியில் ஸ்ரீதரனுக்கு இருக்கின்ற செல்வாக்கை குறைப்பதற்காக
மாநசபை தேர்தல் இடம்பெறுகின்ற பொழுது அங்க சிறிதரனுக்கு இருக்கின்ற ஆதரவு நிலைப்பாட்டை குறைப்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்கின்ற விமர்சனம், அதாவது ஏற்கனவே இருதரப்பாக இருபெரும் துருவங்களாக இருக்கின்ற சந்திரகுமார் ஸ்ரீதரன் போன்ற இந்த இருவருடைய நிலைப்பாட்டிலையும் இருந்து பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரனை இந்த நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் விலத்தி வைக்கிறதுக்கான ஒரு முகாந்திரமாகத்தான் இந்த செயல்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது என்கின்ற விமர்சனமும் அவ்வப்போது முன்வைக்கப்பட்டு வாரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது சமூக வலைத்தளங்களில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. ஆகவே இந்த நிலைப்பாட்டை வச்சு பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. ஆனால் அதில் தமிழ் தேசிய கொள்கைக்கு முரணானவர்களையும் அல்லது தமிழ் தேசிய கொள்கையோடு முன்னைய நாட்களில் ஒன்றிணைந்து செயல்படாதவர்களையும் போராட்ட வடிவங்களை விமர்சித்தவர்களையும் பொது எதிரியோடு ஒன்றிணைந்து பயணித்தவர்களையும் இணைத்து கொள்ளலாமா என்கின்ற கேள்வி நிலைப்பாடுகளோடு தான் இப்போ பயணித்து கொண்டிருக்கிறது. முன்னைய காலகட்டங்களில் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுடைய ஒன்றிணைவுக்கு பிரதானமாக பேசப்பட்ட விடயம் கொள்கை முரண்பாடு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சம்பந்தமான விடயங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு சில கொள்கை முரண்பாடுகள் வந்தாலும் விலகி இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றார்கள். 13ஆம் சீர்திருத்தம் ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் கொள்ள முடியாது என்கின்ற நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அது ஆனால் தமிழரசு கட்சி ஏகே ராட்சி என்கின்ற விடயத்தில் ஒரு சில அம்சங்களை உள்ளடக்கி நாங்கள் இந்த 13ஆம் சீர்திருத்தத்தை ஒரு ஆரம்ப புள்ளியாக கொண்டு அதை பிடிச்சு கொண்டு முன்னேறலாம் என்ற நிலைப்பாடில் தான் இருந்தார். ஆகவே முன்னைய காலகட்டங்களில் இரண்டுமே தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற கட்சிகள். ஆனால் ஒரு சில கொள்கை முரண்பாடுகள் அங்கே இருந்ததால் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்று சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருந்தது. அதற்கு பிறகான சூழ்நிலையில் தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கின்ற பிடுங்குப்பாடுகளாலையும் தமிழரசு கட்சிக்குள்ள இருப்பவர்களே ஒன்று சேர முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே முன்னைய காலகட்டங்களில் இரண்டு கட்சிகள் ஒன்று சேரணும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. இப்போ தமிழரசு கட்சிகளில் இருக்கிற குழப்பங்கள் காரணமாக அல்லது ஸ்ரீதரன் சுமந்திரன் மோதல் காரணமாக தமிழரசு கட்சியை ஒன்று சேர்க்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலைகள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அந்த பிணக்கு எப்படி மாறி இருக்கின்றது என்றால், தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற கட்சிகளோடு தமிழ் தேசியத்துக்கு முரணான சில கருத்துக்களை முன்னைய காலகட்டங்களில் முன்வைத்தவர்களையும் அல்லது அரசாங்கத்தோடு சேர்ந்து முன்னைய காலகட்டங்களில் செயல்பட்டவர்களையும் ஒன்றிணைக்கிறதா இல்லையான்ற இன்னொரு குழப்ப நிலை வந்திருக்கிறதா காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது மீண்டும் தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒன்றிணைவு என்கின்ற விடயத்துக்கு ஒரு தீரா நோயாகத்தான் அமையும் என்றதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று தான் சொல்லணும். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் முரண்பாடுகள் வந்து கொண்டிருக்கிறனவே தவிர தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுடைய ஒன்றிணைவு சம்பந்தமான சாத்தியக்கூறுகள் பற்றி இங்கே பேசப்படுதாண்டா இல்லையென்று தான் சொல்லணும். இதென்ற ஒரு பின்விளைவாகத்தான் இப்போ தையெட்டி திசை விகாரையை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த தையெட்டி திசை விகாரை சம்பந்தமான விடயத்தில் ஒரு கட்சி சார்ந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது என்ற விமர்சனம் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த விமர்சனத்துக்கு பிறகான காலப்பகுதியில் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அந்த தையெட்டி திசை விகாரை சம்பந்தமான விடயத்தில் நாங்கள் சரியான தீர்வை தருவோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த தையெட்டி விகாரையை தவிர்த்து ஏனைய காணிகளை மக்களுக்காக விடுவிப்போம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றிணையவில்லை. அதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, தையெட்டி திசை விகாரை இருக்கிற காணியும் கூட மக்களுடைய காணி தான். அது மட்டும் இல்லாமல் தையெட்டி திசை விகாரை என்பது வெறுமனை விகாரையோடு மட்டும் இல்லை, இப்போ அது பெரிதுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அங்கே மடாலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கே பெரிதுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு காணிப்பிறப்பு, மக்களுக்கு சொந்தமான காணிப்பிறப்பு மீண்டும் விகாரைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தையெட்டி திசை விகாரைக்கின்ற ஒரு காணி இருக்கின்றது. நயனாதிபதி விகாராதிபதி இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு வேட்புடைமை நோக்கில் தான் இருக்கின்றார் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஆகவே ஏற்கனவே ஒரு காணி இருக்கின்ற பொழுது மீண்டும் இந்த காணியை அவர்கள் ஆக்கிரமிப்பு வச்சிருக்கிறதை ஏற்றுக்கொண்டால் மீண்டும் மீண்டும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இலகுவாக நடப்பதற்கான வாய்ப்பாக அது அமையும் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே தையெட்டி திசை விகார சம்பந்தமான விடயத்தில் இது ஒரு முக்கிய நோக்காக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் தையெட்டி திசை விகாரைக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை சொன்ன சிலரும் கூட இப்போ ஒரு விமர்சன பாங்கில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, மக்களுடைய வாக்கு வங்கி அல்லது மக்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்காக மக்களுடைய காணி மக்களுக்கே வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இப்போ இருக்கிற ஒரு சிலரும் கூட அந்த ஆதரவு நிலைப்பாட்டை மக்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை காட்டி வர்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அதற்குரிய அளவு திட்டங்கள், மக்களுக்குரிய காணிகள் மக்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற அளவு திட்டங்களுக்கான நடவடிக்கைகள் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட இடத்துல அதுவும் மீண்டும் குழப்ப நிலையில் முடிஞ்சிருக்கின்றது.
உண்மையிலேயே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில இருந்து வார கருத்து என்று பார்த்தீங்கன்னா இந்த விடயத்தில் உண்மையிலேயே மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளும் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த விகாரக்குரிய காணிகளை மட்டும் எடுத்துட்டு கொடுக்கறது தவறு. அது மட்டும் இல்லாமல் இந்த காணி அளவீட்டு பணிகள் கூட எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒப்படைக்கிறதுக்காக நடக்கப்படுகின்றது, உண்மையிலேயே மீண்டும் ஒரு சுவீகரிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இது நடக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று மீண்டும் மக்கள் மனதில் இருந்தது. ஆகவே ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குரிய நிலைமையாக மீண்டும் தையிட்டு விகார விவகாரம் உருவெடுத்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா பிள்ளையான் தொடர்பான விவகாரம். பிள்ளையான் தொடர்பான விவகாரத்தில் பிள்ளையான் சம்பந்தப்பட்ட நிலைப்பாடுகள் சிலது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்ற விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் கூட உயிர்த்த நேர தாக்குதலில் பிள்ளையான் தொடர்பட்டிருக்கின்றாரா இல்லையா என்ற அடிப்படையில் விசாரணைகள் எந்தளவு முன்னேற்றம் கண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. அண்மையில் கூட பிள்ளையான் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் சில செய்திகள் பரவி இருந்தன. பிள்ளையான் அவர்கள் பிணையில விடுவிக்கப்படலாம் என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது முற்றிலுமாக ஒரு சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாண்டா அங்கேயும் ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏன்னா டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் விடுவிக்கப்பட்டது போன்று இவரும் பிணையில விடுவிக்கப்படலாம் என்ற கேள்விகள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு ஆயுதம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் தான் கைதாகி இருந்தார். ஆனால் இங்கே இவர் கடத்தி செல்லப்பட்ட கொல்லப்பட்ட பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலை, அதாவது கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற அடிப்படையில் இங்கே விசாரணைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே ஒரு பயங்கரவாத தடைச்சட்டம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று ஆனந்த விஜயபாலவாக இருக்கட்டும், விமல் ரத்நாயக்காக இருக்கட்டும் தொடர்ந்தும் பாராளுமன்றத்தில் பேசிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் தொடர்பில் இவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான பதில்களும் பெறப்பட்டது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் முன்னைய காலகட்டங்களில் இவருடைய சட்டத்தண்ணியாக இருந்த உதயகமன் அவர்கள் பேசுகின்ற பொழுது எந்த ஒரு விடயங்களும் அது தொடர்பாக கேட்கப்படவில்லை என்கிற விடயத்தையும் சொல்லியிருந்தார். ஆகவே ஒரு உயிர்த்த நேர தாக்குதல் என்கின்ற மிகப்பெரிய தாக்குதலுக்கு பிரதான சூத்திரதாரியாக இருப்பவர்களை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்ப பிள்ளையான் மேல இந்த விசாரணைகள் நடத்துறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்துறதுக்கான காரணம் என்னன்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்திருக்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் குழப்ப நிலை ஒன்று வடக்கிலையும் தென்னிலங்கையிலையும் கிழக்கிலையும் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஒன்று இந்த பிள்ளையான் தொடர்பான விவகாரம், வடக்கில் இந்த தையிட்டி மற்றும் கட்சிகளின் ஒன்றிணைவு என்ற ஒரு விவகாரம் மிகப்பெரிய விடயமாக இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற அவாதான் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் அது முழுவதுமாக தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்களை உள்ளடக்கிய கட்சிகளுடைய ஒன்றிணைவாக இருக்குமா என்பதுதான் இப்ப மக்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.